ரொம்ப நல்லா இருந்தது. வீரர்கள்லாம் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளுங்களோட பாரம்பரியம், அவங்களோட வீரத்தெல்லாம் வந்து நேரடியா பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா. பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. நிறைய பேர் முன்னுக்கு நின்று மறைக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இட்ஸ் a big sport, so we have to keep it alive to keep the culture going. ஸோ அதனால we are super excited. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு பயம், யூஸ்வலாகவே இந்த ஜல்லிக்கட்டுனா அது வந்து டாக்டர் வந்து நிறைய இன்ஜுரி ஆகி தான் பார்ப்போம். இது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக பண்ணுறாங்க. இது இன்னும் நல்லா வர வருஷங்களில் நல்லா பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நம்ம மதுரை கலாச்சாரத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மாடுகள் அதை தழுவுற விதம், மாட்டை தழுவுற விதம்லாம் ரொம்ப பார்க்குறக்கு அருமையாக இருந்துச்சு. இந்த பீட்டா கீட்டாலாம் சொல்கிறாங்க, அந்த இதெல்லாம் வந்து மாட்டு கொடுமைலாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சும்மா தான் காட்டுறேன். அங்கே பண்ணுறதுக்கெல்லாம் இங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசேஷன்லாம் சூப்பர். ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. இதான் எனக்கு முதல் அனுபவம். இது வந்ததுக்கு எல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் மாடு பிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க, எல்லாம் ஃபாரின்ல வந்திருந்தாங்க. சரி எல்லாரும் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் அண்ணன் எல்லாம் பார்த்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு சூப்பராக இருந்துச்சு. பாரம்பரியமாக இருது. நாட்டாம சுந்தர், ஜல்லிக்கட்டுக்குழு தலைவர், எல்லா நண்பர்கள் நல்லா இந்த வட்டம் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. மாடெல்லாம் எல்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல டோக்கன் போட்டு முறையாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில தவறுகள் இருக்கதான் செய்யும், இருந்தாலும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. இது வரவேற்கத்தக்க நிகழ்வு. இது தமிழர்களுடைய பாரம்பரியம் காக்கப்படுது. என்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடி உலகம் வியக்கடைய செஞ்சாங்களோ அதிலிருந்து ஜல்லிக்கட்டோட பெருமை உச்சபட்சமாக போயிடுச்சு. இன்றைக்கி இளைஞர்கள் மட்டும் இல்லை, படித்தவர்கள் அதிகமாக ஆர்வம் கொள்கிறாங்க. இப்போ மருத்துவர்கள் வடநாட்டுகளில் வெளிநாட்டுகள்லேருந்து வந்திருக்காங்க. லண்டனு, யூகே எல்லா இடத்துலேருந்து வந்து இது ஆர்வம் பார்க்கல தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த களத்தில் இறக்கணும், ஒரு பயிற்சி கொடுக்கணுன்ற ஆர்வம் வருது. என்னென்னா மாடு பிடிக்கிறதுல தமிழனுடைய பெருமை ஒரு பக்கம், அந்த உடல் ஆரோக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வீரம், அந்த மாடு பிடிக்கிறவுடைய வீரம், உடல் ஆரோக்கியம் பயங்கரமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து கூடும். அதெல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் இது நியூஸில் தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் லைவாக ரொம்ப கிட்ட பார்த்தேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. மாடெல்லாம் செம்மையாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. வீரர்கள் அதுக்கு மேலே இருக்காங்க. ரொம்பவே நம்ம பாரம்பரியம் இதே மாதிரியே இருக்கணும். அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கறதுக்காக நாங்கள் இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கோம். காலையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. ஜல்லிக்கட்டு வாழணும், நம்ம தமிழர்கள் மக்களும் வாழணும். சூப்பராக எல்லாரும் விளையாடுறாங்க. வீர தமிழர்கள். பார்க்க ரொம்ப ஆனால் ரஃப்பாக இருந்தது. சேஃப்டி கம்மியாக இருக்கோ பயமாக தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது சார். காப்பாற்றிட்டே வராங்க. ஆனால் கொஞ்சம் சேஃப்டி மட்டும், அந்த மாடு கொம்பு குத்தாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். கொம்பு கொஞ்சம் ஏதாவது புஷ் மாதிரி போட்டு அது பெட்டராக இருக்கும். இல்லைனா அடிபடுதில்ல ரொம்ப. அது விளையாட்டாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெடிஷனை வந்து நம்ம காப்பாற்றுற நேரத்தில் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக விளையாண்டாங்கன்னா இதை எல்லாருமே ஆதரிப்பாங்க. ஓகே, எல்லாம் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்ததில்ல. எல்லாரும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக, எப்படி சொல்கிறது, தைரியமாக வரமாட பயங்கரமாக பிடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ல, ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் டூரிஸ்ட்க்கு உட்காரத்துக்கு இடம் எல்லாம் ஓகே தான். சோஃபா ஓகே. எல்லா டைம் எல்லாம் ஆர்கனைஸ்லாம் ஓகே ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. டூரிஸ்ட்க்கெலாம் ஓகே ப்ராப்பராக இருந்தது. விளையாடும் போது கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருந்தது. திடீர்னு ஆள்லாம் எல்லாரும் கத்தும் போது ஏஞ்சி பார்க்குறது நல்லா த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஒவ்வொரு வருடத்துக்கு அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பாக தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இலங்கை கரைச்சி போன வருஷம் நடத்துகிறோம். இந்த வருஷம் மலேசியாவில் நடத்தலான்னு இருக்கோம்.